ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூர் வரையும் ரன் ஆகக்கூடிய 66604 ஷொர்ணூர் ஜங்ஷன் கோயம்புத்தூர் மெமோவில் தாங்க அன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயினை பொறுத்தனாலே ஒரு 8 கார் மெமோங்க. இந்த மெமோட இன்டீரியர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுங்க. மெயின்டெனன்ஸும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேராக ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூர் வரையும் 25 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. வாரத்தில் 6 நாள் மட்டும் ரன் ஆகும். ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரன் ஆகாது. சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற எல்லா டேஸ்லேயும் ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் தாங்க இது. ஷொர்ணூர் ஜங்ஷனுக்கும் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கும் இடையில இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 99 கிலோமீட்டருங்க. இந்த 99 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 2:50க்கு ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆகிற இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு கரெக்டாக 5:35க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னி ஹவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2 மணி நேரம் 45 நிமிஷம். இந்த ட்ரெயினுக்கு டோட்டலாக 11 இன்டர்மீடியட் ஹால்ஸ் இருக்குங்க. ஸோ அதோட நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ண அன்னைக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆன இந்த ட்ரெயின் ஒட்டப்பாலம், பாலக்காடு ஜங்ஷன், வாளையார், எட்டிமடை வழியா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு 26 நிமிஷம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சுங்க. பட்ஜெட்டாக ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணால் இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த விளாகோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.